இன்றைக்கு வந்து ஒரு கஞ்சி செய்து காட்ட போகிறேன். இது வந்து சித்திரை கஞ்சின்னு சொல்கிறது. சித்திரை மாதம் வர பௌர்ணமிக்கு கோயிலில் வந்து இந்த சித்திரை கஞ்சின்னு சொல்லி காய்ச்சிறது. அம்மன் கோயில்களில் தான் காய்ச்சிறது கூடுதலாக. முதல்ல வந்து தேங்காய் திருவி பால் புழிஞ்சு வச்சுட்டு பயரையும் மரத்து போட்டு செய்வோம். இந்த பொங்கல் அரிசியையும் பயரையும் உண்டா கலந்து கழுவி எடுப்போம். அரிசியெல்லாம் வடிவாக கழுவி எடுத்தாச்சு. இந்த தண்ணி வந்து சரியான அளவு தேவையில்லை. இந்த கஞ்சி தானே காய்ச்ச போகிறோம். கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்ப்போம். இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது. அது கழுவி வச்ச அரிசியை போடும். இப்போ வந்து சோறெல்லாம் அவிஞ்சிட்டுது. இனி வந்து அடுப்பை அப்படியே உடனே நிப்பாட்ட வேணும். அடுப்பை நிப்பாட்டி போட்டு தேங்காய் பாலை சேர்த்து இனி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா சின்ன சின்ன வெட்டி இதுக்கு மேலே போடுவோம். போட்டு இதையும் சேர்த்து எல்லாம் கிளறினால் சரி கஞ்சி. ஒரு பாதி தேசிக்கு அப்படியும் விடுவோம். நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு.